எக்கோ-ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் டிசைன் இந்த வேர்டை ரீசன்ட் டேஸில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பட் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம வீட்டோட இன்டீரியர் டிசைனில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிற எந்த ஐடியாவுமே இல்லையா? இட்ஸ் ஓகே, வி ஆல் ஸ்டார்ட் சம்வேர். இந்த வீடியோவில் எக்கோ-ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் டிசைன்னா என்ன, அதை எப்படி உங்கள் பட்ஜெட்குள்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் உங்கள் ஸ்பேஸ் டிசைன் பண்ணும்போதே அது ஏஸ்தட்டிக்காக மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸோட கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் ரிடியூஸ் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் டிசைன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஷியஸ்லி செலக்டிங் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ப்ராக்டிசஸ், இந்த மாதிரி மினிமல் என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் இருக்கிற ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணலாம். சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொன்னாலே இது நம்ம ஏஸ்தட்டிக்ஸ்க்குலாம் செட் ஆகாது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்கள் ஏஸ்தட்டிக்காக டிசைன் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரீக்ளைம்டு வுட். என்னடா வுட்டுன்னு சொன்னாலே அது சஸ்டைனபிள் இல்லை அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் என்ன ஆப்போசிட்டாக சொல்கிறோன்னு பார்க்குறீங்களா? ரீக்ளைம்டு வுட்னா வேற ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி யூஸ் பண்ண வுட்டை அதோட ஒரிஜினல் பர்பஸ்க்காக இல்லாமல் ரீபர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. ஓல்ட் பில்டிங்ஸ், பாண்ட்ஸ், இந்த மாதிரி பிளேசஸில் இது நிறையவே கிடைக்கும். வுட்டை மட்டும்தான் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண மெட்டல், கிளாஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கேரக்டர் ஆட் பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ குட் வே டு ரிடியூஸ் லேண்ட்ஃபில் வேஸ்ட். உங்களோட கர்டன்ஸ், பெட்டிங்ஸ், ரக்ஸ் இதுக்கெல்லாம் ஆர்கானிக் காட்டன் மாதிரியான நேச்சுரல் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறது நல்லது. இது ஒரு பயோடிகிரேடபிள் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ கிவ் மோர் பிரீத்தபிலிட்டி டு யுவர் ஸ்பேஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போ நம்ம எல்லாரோட வீட்லேயுமே எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் நிறையவே யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது எனர்ஜி கன்சப்ஷனை மினிமைஸ் பண்ணுற மாதிரி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்வாயன்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நமக்கும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது எல்இடி லைட்டிங் தான். ட்ரெடிஷ்னல் பல்ப்ஸை கம்பேர் பண்ணும்போது எல்இடி லைட்டிங் லோவர் எனர்ஜி தான் கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் பல்ப்ஸை விட லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடிக்கடி மாற்ற தேவையில்லை. இதுக்காக நம்மளோட ஏஸ்தட்டிக்கில் காம்ப்ரமைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதுலேயே நிறைய ஸ்டைல்ஸ், கலர்ஸ் அண்ட் ஈவன் டிம்மபிள் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. அதே மாதிரி இன்னொரு எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஏசி தெர்மோஸ்டாட்ஸ். இப்போ இருக்கிற ஸ்மார்ட் ஏசி ஆப்ஷன்ஸ் உங்கள் வீட்டோட டெம்பரேச்சர் ப்ரிஃபரன்ஸை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி ஆப்டிமைஸ் பண்ணும். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஏசியோட ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கிருந்து வேணால் உங்கள் ஃபோன் மூலமாக ஏசியோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் அதர் ஸ்மார்ட் டிவைசஸோடையும் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய எனர்ஜி சேவிங் மோட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு பெஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் ஆப்ஷன் என்னன்னா, நேச்சுரல் லைட்டை ஆப்டிமைஸ் பண்ணுறது. உங்கள் வீட்டில் லார்ஜ் விண்டோஸ், லைட் கலர் இன்டீரியர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நேச்சுரல் லைட்டை ஆப்டிமைஸ் பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் லைட்டோட நீடை ரெடியூஸ் பண்ணலாம். ப்ளஸ் நேச்சுரல் லைட் என்ஹான்ஸ் யுவர் மூட். இப்போல்லாம் சிட்டிஸில் ஏர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இதுக்காகவே ஏர் பியூரிஃபையர், ஏர் ஃபில்டர் அப்படின்னு நிறைய எக்ஸ்பென்சிவான மிஷின்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் இருந்தால் தான் நல்ல பிரீத்தபிள் ஏர் கிடைக்கும்னு இல்லை. there are different cost effective ways to achieve this. நார்மல் பெயிண்ட்ஸ் அண்ட் ஃபினிஷஸ் யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து ரிலீஸ் ஆகிற கெமிக்கல்ஸ் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் கூட தரலாம். இந்த மாதிரி லோ விஓசி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணும்போது அது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோட கான்சென்ட்ரேஷனை ரொம்பவுமே ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு பிளான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ஸ் வைக்கலாம். இது உங்கள் வீட்டுக்கு ஒரு கேரக்டர் ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஏர் ஃபில்டராகவும் ஆக்ட் ஆகும். இது பற்றி டீட்டெயில்டாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ நீங்கள் நேச்சுரல் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸோட யூசேஜை மினிமைஸ் பண்ணலாம். This will also greatly improve your air quality. இதுக்கு நீங்கள் plant based or eco-friendly products யூஸ் பண்ணலாம். வாட்டர் கன்சர்வேஷன். எக்கோ-ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் டிசைன்னு வந்தாலே அதில் ஒரு எசென்ஷியல் ஆஸ்பெக்ட் இஸ் வாட்டர் கன்சர்வேஷன். வாட்டர் கன்சர்வேஷன் நமக்கு ஒன்றும் புது டாபிக் கிடையாது. இன்டீரியர் டிசைனில் வாட்டர் கன்சர்வேஷன் எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லோ ஃப்ளோ ஃபிக்சர்ஸ். இப்போ வர ஷவர் கேட்ஸ், பேக்கெட்ஸ், டாய்லெட்ஸ் இதெல்லாம் லெஸ் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது மூலமாக வாட்டரும் சேவ் ஆகும், பர்ஃபார்மன்ஸும் காம்ப்ரமைஸ் ஆகாது. கிரே வாட்டர் சிஸ்டம், இந்த டேர்மை நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம சிங்க், ஷவர்ஸ் அண்ட் வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ண வாட்டரை ரீயூஸ் பண்ணி டாய்லெட் ஃப்ளஷிங் அண்ட் இரிகேஷன் மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் கிரே வாட்டர் சிஸ்டம். இதை நீங்கள் வீட்டோட இன்டீரியர் டிசைன்லேயே இன்கார்பரேட் பண்ணிட்டீங்கன்னா வாட்டர் ரிசோர்ஸஸை நிறையவே கன்சர்வ் பண்ணலாம். நீங்கள் அப்சைக்ளிங் அண்ட் ரீபர்பஸிங் பண்ணும்போது ஒரு சஸ்டைனபிள் இன்டீரியர் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டுக்கு ஒரு யூனிக் டிசைன் கிரியேட் பண்ணலாம். while also reducing your environmental footprint.
ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபர்னிச்சர் டேமேஜ்டு ஆர் அவுடேட்டடாக இருந்தால் அதை ரீஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்கள் வீட்டுக்கு ஒரு டிஸ்டிங் லுக் கொடுக்கும். அதே மாதிரி விண்டேஜ் அண்ட் செகண்ட் ஹேண்ட் டெக்கர்ஸ் யூஸ் பண்ணி அதோட லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாஸ்டாலஜிக் அண்ட் டைம்லெஸ் ஃபீல் கொண்டு வர முடியும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், உங்கள் வீட்டில் எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஜார்ஸ், கண்டெய்னர்ஸ் இது எல்லாத்தையுமே கிரியேட்டிவாக ரீயூஸ் பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் வே. இந்த மாதிரி DIY ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது ஃபன்னாகவும் இருக்கும். பயோஃபிலிக் டிசைன்ஸோட மெயின் பர்பஸே நேச்சரோட ஹியூமன்ஸை கனெக்ட் பண்ணுறது. ஈவன் இன் இன்டோர் ஸ்பேசஸ் இது உங்களோட வெல்பீயிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் வீட்டோட இன்டோர் ஸ்பேஸ் டிசைன் பண்ணும்போது நேச்சுரல் எலமெண்ட்ஸை இன்கார்பரேட் பண்ணலாம். வுட், ஸ்டோன் மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது நேச்சரோட டாக்டைல் கனெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆல்சோ வாட்டர் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்மால் ஃபவுண்டைன்ஸ், அக்வாரியம்ஸ் கேன் இன்ட்ரடியூஸ் சூதிங் சவுண்ட்ஸ் அண்ட் விஷுவல் இன்ட்ரெஸ்ட். ஒரு சீம்லெஸ் டிரான்சிஷன் பிட்வீன் இன்டோர் அண்ட் அவுட்டோரில் ஒரு க்ரீன் வால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படின்னா ஒரு என்டையர் வால்லையும் லிவிங் பிளான்ட்ஸ் இருக்கும். இது ஒரு காமிங் ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணும் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் வித் ஆக்சிஜன். இதில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸை ஆட் பண்ணலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் டிசைன்னா அதை எக்ஸ்பென்சிவாக தான் பண்ணணும்னு இல்லை, அதை நம்ம பட்ஜெட்குள்ளேயே தாராளமாக பண்ணலாம். சில எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸுக்கு கன்வென்ஷனல் ஆப்ஷன்ஸை விட ஹையர் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் இருந்தாலும் லாங் டேர்மாக பார்த்தா எனர்ஜி சேவிங், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுன்னு உங்களுக்கு ப்ராஃபிட் தான் வரும். இதை தவிர ரீபர்பஸிங், விண்டேஜ் ஃபைன்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்கள் பட்ஜெட்குள்ள ஆர் ஈவன் உங்கள் பட்ஜெட்டை விட கம்மியாகவே கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் லெஸ் விசிபிளாக இருக்கிற பிளேசஸ் ஆர் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகாத ஐட்டம்ஸ் எதனா இருந்தால் அதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பீசஸ் யூஸ் பண்ணாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இக்கோ ஃப்ரெண்ட்லி இன்டீரியர் டிசைன் கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னதான் நான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் ஒரு இன்டீரியர் டிசைனர் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு டிசைன் பண்ணுறது நல்லது. இதே மாதிரி இன்டீரியர் டிசைன் பற்றின நம்மளோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சைடில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்க வீட்டுக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. Until then, bye from Shiva.